ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வெயிட் பண்ண வீடியோக்காக நான் அப்போவே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஓகே, அப்போ நம்ம ஆல்ரெடி அந்த கேம் வீடியோ பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து கிளம்பி போகுது, பட் அப்போ போகலை. இந்த மாதம் எங்கூட தான் இருக்கும். நெக்ஸ்ட் மாதத்துல இருந்து தான் அந்த பெலூன் அடிக்கிற வீடியோ பண்ணல அப்போ. ஸோ அப்போ எங்கூட தான் இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அப்போ போகும். ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸும் இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோன்னு போடும்போது எனக்கு மோஸ்ட்லி வந்து கமெண்ட் என்னன்னா, பிரெக்னண்டா இருக்கா அக்கா, நீங்க பிரெக்னண்டா இருக்கா. அதுல இருக்கிற நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ஸ் ஃபுல்லா போய் பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாருமே வந்து கேட்டது பிரெக்னண்டா இருக்குதா. பட் பிரெக்னன்ட் எல்லாம் கிடையாது. எனக்கு சிரிப்பா வருது. ஏன்னா வந்து நம்ம இப்பதான் ஒரு சீரியல் கமிட் பண்ணி இப்பதான் உள்ள போயிருக்கு. நான் பண்ணிட்டு இருக்கிற சீரியல் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல போயிட்டு நான் பிரெக்னன்ட் ஆனாங்க நான் எப்படி இருக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த கதையில எல்லாம் வந்து பிரெக்னன்ட் ஆகவே கூடாது. ஸோ இப்ப எல்லாம் வந்து பிரெக்னன்சி அதான் இப்போ வந்து பிரெக்னன்ட் ஆனா வினோதினி கேரக்டர் வந்து கேவலமா பேசுவாங்க. வினோதினி சீரியல் பாக்குறவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. சர்ப்ரைஸ் நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். அப்போ பிரெக்னன்ட் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். ஏன்னா வந்து இப்பதான் கல்யாணம் பண்ணி நாங்க லவ்வர்ஸ் இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு இன்னும் அந்த ஒரு இதுக்கு இன்னும் வரல. அதுக்குள்ள போய் பிரெக்னன்ட் அதெல்லாம் யோசிக்க கூட முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவனே குழந்தை மாதிரி தான். இவனுக்கு வந்துட்டு என்ன சொல்ல மெச்சூரிட்டி இல்லை இருக்கு. பட் இவனோட விஷயமே இவன் பாக்குறதுக்கு எனக்கு வந்து என் டைம் பத்த மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இன்னொரு குழந்தை கூட வந்துட்டாங்கன்னா அப்படியே ஐயோட சாமி அப்படி ஆயிடும். நான் என்னோட நிலைமை மோசமா இருக்கும். இன்னொன்னு வந்து நானும் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகல. இன்னொன்னு வந்து நானும் ரொம்ப சைல்டிஷா இருக்கு. அதான் அப்புக்கும் 30 வயசு போகுதுன்னு அப்புக்கு நம்ப முடியாது. அதே மாதிரி எனக்கு ஐயோ இனிமே கொஞ்ச நாளுக்குள்ள 30 வரப்போகுது அப்படின்னு நினைச்சாங்கன்னா யோசிக்கவே முடியல. ஏன்னா அந்த ஏஜ் மட்டும்தான் முன்னாடி போகிற தவிர நமக்கான அந்த ஒரு ஆமா அதுதான் எல்லாருமே அதான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வீட்லயும் இதை சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா வயசு இன்னும் 30 ஆக போகுது. ஸோ அதுக்குள்ள வந்து பேபி எல்லாம் பிளான் பண்ணணும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி அதெல்லாமே கடவுள் கையில இருக்கிற விஷயம். இன்னொன்னு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு. இன்னொன்னு வந்து நம்ம செட்டில் ஆகணும். கொஞ்சமாச்சும் செட்டில் ஆன பிறகு மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகணும். ஊசிக்கே பயப்படுற நானே போயிட்டு ஐயோ கடவுளை யோசிக்கவே முடியாது. அதனால அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க, அது கிடையாது. சர்ப்ரைஸ் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா, ரொம்ப ஒரு 3 to 4 years ஆயிருக்கும் நினைக்கிறேன். 4 yearsக்கு அப்புறம் நான் வந்து ஒரு மூவி கமிட் பண்ணியிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அந்த விஷயம் எந்த மூவி எந்த டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து வழியாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை நல்லபடியாக அதோட பூஜை எல்லாம் முடிச்சு நல்லபடியாக போகட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இப்போ கொடுக்குற மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ அந்த ஒரு 3 விஷயம் தான் நான் சர்ப்ரைஸாக பேசணும்னு நினச்சேன். அப்போ ஒரு நல்ல விஷயம் இருக்கும்போது ஆக்சுவலி என்னோட மம்மியும் அப்பும் கூட இருந்து சொல்லுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் மம்மி இங்கே இல்லாததுனாலையும் கேரளா போனாங்கன்னா அப்போ அங்கே வேலை பிஸியாக போகல. ஸோ அதனால அவங்களுக்கும் அங்கே இருக்க முடியாது. இங்கே வந்தாங்கன்னா மம்மி மட்டும்தான் இருக்கும், இங்கே வந்தாங்கன்னா அப்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால எல்லாரும் கூடயும் வந்து சொல்ல முடியாது. இன்னும் வந்து மம்மி கேமரா ஆமா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது அப்போ இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும். அதனால நீ பேச, நீ வந்து பேசலீங்க, நான் தான் பேசுறேன்.
நீ பேசும்போது நான் இடையிலே பேசணும். நீ பேசடா. நான் பேசிக்கிட்டு தான் இருக்கு. என் வீடியோல எல்லாம் வந்து போடும்போது மோஸ்ட்லி வருது அப்போ இருக்கும், அப்போ அங்க இருக்குன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கும். பட் வந்து அப்போ நீ സംസാരിച്ചു തുടങ്ങി പിന്നെ വേറെ ആർക്കും സംസാരിക്കണം ഉണ്ടാവില്ല. இங்க സംസാരம்னா பொண்டாட்டின்னு தான் அர்த்தம். பேச்சு பேசிட்டு இல்ல, பேசிட்டு இருந்தீங்க. வேற சம்சாரம்னா அங்க வந்து பேசிட்டு இருக்கிறது. சோ இங்க சம்சாரம்னா பொண்டாட்டி ஃபேமிலி தான் சம்சாரம். ஸோ இதுதான் ஹாப்பி நியூஸ். அப்போ உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் இருக்கணும். ப்ரேயர்ஸ் எல்லாம் எப்பவுமே இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் வேணும். அதே மாதிரி வினோதினி சீரியலும் பாருங்க. வினோதினி சீரியல் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் வர போறாங்க. ஆமா, நிறைய நாங்கெல்லாம் வந்து இப்ப என்னோட மூஞ்செல்லாம் அப்படி சொல்ல முடியாது. எல்லா சீரியலுக்கும் ஏற்ற மாதிரி ஸ்டோரிஸ் இருக்கு. ഞാൻ സീരിയൽ കാണുന്ന ആളല്ല. പക്ഷെ എനിക്ക് നോർമലി ഒരു സീരിയൽ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാല് എന്റെ അച്ഛനും അമ്മയും കാണാറുണ്ട്. അവരൊക്കെ സീരിയൽ കാണുന്നത് ഫസ്റ്റ്. ഞാനിപ്പോ നിന്റെ സീരിയൽ കാണാറില്ല കേട്ടോ. എന്നോട് സീരിയൽ അപ്പൊ பார்க்க மாட்டேன். പക്ഷെ എനിക്ക് സ്റ്റോറി അറിയാലോ. സ്റ്റോറി நான் இவன்கிட்ட சொல்லி നോർമലുള്ള സീരിയൽ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാല് ഒരു റിച്ച് ആയിട്ടുള്ള ഒരു ഹീറോ ഉണ്ടാവും. ஆமா, ரிச் ஹீரோ இருக்கும், போ ஹீரோயின் இருக்கும். சோ அவங்க அந்த வீட்டுக்கு போய் கொடுமை பண்றது அது இது அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்திருக்கு. பட் இதுல வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அது சொல்ல முடியாது. நிறைய அந்த ட்விஸ்ட்கள் நீங்க எதிர்பார்க்கிற ட்விஸ்ட் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னா. அந்த ட்விஸ்ட் விட இந்த கதை நான் கமிட் பண்றதுக்கு இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ அந்த ஒரு ட்விஸ்டுக்காக தான் மெயினா இந்த கதையில நான் வந்து கமிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால வினோதினி சீரியலை நீங்க பாருங்க. இப்போ வந்து எல்லாமே இவ்வளவு நாள் கொஞ்சம் அந்த ஸ்டோரிக்குள்ள நம்ம வரணும் இல்லை, டக்குன்னு வர முடியாது. அதனால அந்த ஸ்டோரிக்குள்ள இருக்கிற டிராவலிங் தான் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து நல்ல கடகடகடமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் வினோதினி சீரியல் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பாக்குறவங்களா இருந்தாங்கன்னா உங்களோட ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, நெய்பர்ஸ் எல்லார்கிட்ட சொல்லிட்டு பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்றாங்க. சில விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லா சீனும் நான் சொல்லலை, சில சீன்ஸ் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது இன்னும் நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சா. ஏன்னா ஸ்லாட் வந்து நியூ ஸ்லாட் இல்லை, ஆஃப்டர்நூன் ஸ்லாட்னாலே வந்து கொஞ்சம் பார்க்கறது கம்மியா இருக்கும். ஸோ நீங்க வந்து சொல்லி நீங்க பார்த்து இன்னொருத்தர் இந்த மாதிரி ஒரு சீரியல் இருக்கு, நல்லா இருக்கு, நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது வரைக்கும் நல்லா இருக்குமோ இல்லையோ, இன்னும் வரப்போற போர்ஷன் வந்து ரொம்ப ஃபயர் எபிசோட்ஸ் வர போறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி டயர்டான லுக்கில் தான் நான் இப்போ வந்திருக்கேன். ரொம்ப டயர்ட் இருக்கு. அதனால கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. கொஞ்சம் பெட்டரா ட்ரெஸ் போடலாம்னு நினைச்சேன். ஏன்னா ட்ரெஸ் இல்லாச்சும் கொஞ்சம் நல்லா போனேன். ஏன்னா நேற்றுலாம் வந்து நைட்டு நாங்கள் 12 o'clock ஆயிடுச்சு ஷூட்டிங் முடியறதுக்கு. நைட் ஷூட் கிடையாது, அது இல்லாமே வந்து மார்னிங் போயிட்டு நைட்டு 12 ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு வந்தது. இந்த நைட் ஷூட் எடுத்ததுனால எஃபர்ட்னு சொல்லலை, சில விஷயங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க சீன்ஸ். ஸோ அதனால வந்து நீங்கெல்லாம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மற்றவங்கக்கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி சீரியல் இருக்கு இதெல்லாம் சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி என்னோட மூவியோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நான் வந்து கூடிய சீக்கிரம் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அது வரும்போது நீங்கெல்லாம் ஃபேமிலியாக போய் தியேட்டரில் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 3 years கழிச்சு நான் வந்து மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கு. திருப்பியும் கிடைக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா சீரியலில் வந்தாங்கன்னா மூவி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி இருந்துட்டு நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ என்னோட மேக்ஸிமம் எஃபர்ட் நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் நான் எதிர்பார்க்குறேன். அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பிரச்சனை விஷயம் இல்லை, அது இல்லை, அது வரும்போது நான் கூடிய சீக்கிரம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு அந்த ஹாப்பினஸ் நாங்கள் ப்ரிப்பேர் ஆன பிறகு கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு ஹாப்பினஸோட நானும் வரேன். ஓகே, அப்போ இதுதான் இன்னைக்கு வீடியோ. அந்த சர்ப்ரைஸ் வீடியோ இதுதான் இருந்துச்சு. அப்போ இன்னொரு வீடியோட கூட பார்க்கலாம். பாய்.